ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டிவேஷனல் வீடியோ தான். ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ போடுறதுனால கண்டென்ட் இல்லைன்னு கிடையாது, கண்டென்ட் இருக்குது. பட் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக மோட்டிவேஷனல் வீடியோ போடுறேன். ஸோ மோட்டிவேஷனல் அதிகமாக பேசுகிறதுனால நான் வந்து எலிமினேட் ஆகிறேன். ஸோ இந்த மோட்டிவேஷனல் வீடியோ எதுக்கு அப்படின்னா, மோட்டிவேஷனல் வீடியோ எதுக்காக இருக்கும், மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஆனால் மோட்டிவேட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயத்தை விட்டுருங்க. ஸோ அதுதான். ஏன்னா மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஸோ டேக் வாட் யூ ரெக்கர், லீவ் வாட் யூ நாட் ரெக்கர். ஸோ அதுதான் நம்மளோட எப்போவோட தாரக மந்திரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலாம். ஓகே, ப்ளேம் பற்றி எடுத்துக்கலாம். ப்ளேம் வந்து நிறையா கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளேமை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு தப்பான விஷயம் பண்ணுவோம். ஸோ ப்ளேமில் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ளேம்னு ஒன்று இருக்குது. செல்ஃப் ப்ளேம் கூட ஓரளவுக்கு ஓகே. எப்போனா ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் தான் அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ நார்மலாக இருக்க வரைக்கும் அது நார்மல் தான். செல்ஃப் ப்ளேமுங்கிறத எப்படி நம்ம வந்து நார்மல், நான் எந்த ஸ்டேஜை சொல்கிறேன்னா, செல்ஃப் அனலைசேஷனாக இருக்க வரைக்கும், நான் அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு இடத்துக்கு மேலே நம்மளை அக்யூஸ் பண்ணி, நம்மளை டம்ப் பண்ணி, செல்ஃப் டவுட் பண்ணுற லெவலுக்கு நம்ம அந்த ப்ளேம் எடுத்துக்கிட்டோன்னா தான் அந்த இடத்துல அது தப்பு. ஸோ ப்ளேம் நல்லதுங்கிறது இந்த இடத்துல இதை சொல்கிறேனே, மற்றவங்க மேலே நம்ம ப்ளேம் பண்ணுவோம் எப்போ அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து என் காலை நான் எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஸோ இவங்க மேலே தப்பழியை போடலாம், இல்லை இந்த இடத்துல இது இப்படி இருந்துச்சு, நேற்று அது அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல அந்த தப்பை வந்து நம்மகிட்டேருந்து தூக்கி இன்னொரு இடத்துல வைக்க தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் முயற்சி பண்ணுவோமே தவிர, நம்ம அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுற நிறைய பேர் மறந்துடும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். நம்ம அந்த இடத்துல இந்த இதை பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதை எப்போவுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு என்னென்னா, ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நாள் கஷ்டமாக இருக்கும். எப்போ வரைக்கும்னா நம்ம அதை தொடுற வரைக்கும். தொட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே பழகிடும். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடாமல் விட்டாலும் தப்பு தான். ஸோ தொட்டுகிட்டே இருக்கணும். எது பண்ணாலும் அதுதான், செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு இடத்துல வந்து செஞ்சுட்டே இருக்கோம், நமக்கு வந்து இந்த இடத்துல யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படி தான். ஸோ நம்ம ஜாப் அப்ளை பண்ணிட்டே இருக்கோம், நமக்கு ரிட்டன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து நம்ம வந்து டீமோட்டிவேட் ஆகாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஏதோ ஒரு இடத்துல நமக்கான ஒரு விஷயம் நமக்காக ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம அது கிடச்சிரும் அப்படின்றத தாண்டி போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஸோ போகுது அப்படின்றபோது நமக்கு நிறைய பேருக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கும். ஸோ நம்ம கூடவே ஒன்று இருந்திருக்கும், இல்லை நமக்காகவே ஒன்று இருந்திருக்கணும், இல்லைன்னா நம்மளே அதில் இருந்திருப்போம். ஸோ ஏதோ ஒன்று வேலை, லைஃப், ஏதோ எந்த ரிலேஷன்ஷிப் எதுனாலும் ஸோ நம்ம அதில் இருந்திருப்போம். ஸோ டக்குன்னு அது ஒரு விஷயம் நம்மகிட்ட இல்லாத போது அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எதை சொல்லுவாங்களே, ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் ஸ்டார்ட் அக்செப்டிங் சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அக்செப்ட் பண்ணாமல் நம்ம அங்கேயே நின்னோம் அப்படின்னா நம்மளால் நகரவே முடியாது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், கற்றுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன நகரணும், இதுலேருந்து எப்படி நம்ம மீளணும் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ வேறு என்ன சொல்கிறது. அப்புறம் வந்து பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் நிறைய விதமாக இருப்பாங்க. நான் இப்போ பேச போகிற பீப்புள்ஸ் வந்து என்னென்னா, இருக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயம் கடந்து வந்திருப்போம், நிறைய பேர் கூட வாழ்ந்திருப்போம், நிறைய பேர் கூட பேசியிருப்போம், நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ சிலர் கூடவே இருந்துட்டு மாறுவாங்க, சிலர் கூட இருந்தது நம்ம வெளியே வந்தபுறம் மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம அதே இதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு நம்ம போனோம்னா அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மண்டையில் போட்டு ஒட்டிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கும்போது நம்மளோட அனலைசேஷன், நம்மளோட என்ன பாதை, என்ன போகிறோம், எங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்மளே நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளால் நகர முடியும். ஸோ எதையும் போட்டு ரொம்ப டம்ப் பண்ணிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. உங்களை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க, மற்றவங்கள லைக் தட் உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இல்லைனா ஓகே, இட் வில் க்ரோ, அவ்வளோதான். ஸோ ரொம்ப போட்டு எதையுமே மண்டையில் போட்டு டம்ப் பண்ணிக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க, ஃப்ரீ கோயிங்காக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது செலவு சாட். சைனிங் ஆஃப். பை.